திருவண்ணாமலை திக்ர் மஸ்ஜித் அப்துல் மாலிக் ரசாதி தாமாத்து பரக்காத்து பயான் சிஸ்தியா சேனல் சேலம். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقول الأمر إلى الله إن الله بصير بالعباد. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லவத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் புறா உம்மத்தின் மீதும் எங்களும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் நாம் சிஸ்தியாவுடைய தரீகாவுடைய ஒரு சிறந்த ஒரு சபையிலே, ரூஹானியத்தில் நிரம்பிய ஒரு சபையில் நாம் வீட்டிருக்கின்றோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது பெண்களுடைய தியாகம் இந்த மார்க்கத்திற்கு அதிகம் தேவைப்படுகிறது. மார்க்கத்துடைய பகுதியை பெண்கள் மூலமாகத்தான் நீங்கள் நிறைவேற்ற முடியும். மிச்ச பாதியை நீங்கள் வெளியே நீங்கள் சென்று தேடிக்கொள்ளலாம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தாய்மார்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தின் மீது பற்றுதல் அலாதியான பிரியம் வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் நினைத்தால் 4 சமுதாயத்தை சீர்திருத்த முடியும். ஒன்று தன்னுடைய பிள்ளைகள், இன்னொன்று தன்னுடைய சகோதரர்கள், மூணாவது நம்முடைய கணவன்மார்கள், 4வது நம்முடைய பெற்றோர்கள். ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தா அந்த பெண்மணி மீது எல்லாத்துடைய பிரியமும் ஏற்படுது. அந்த பிரியத்தை அந்த பெண்மணி நல்ல வழியில் செலவு செய்வதற்கு முயற்சி பண்ணணும். அதற்கு என்ன செய்யணும்னாக்கா, பெற்றோர்கள் அந்த பிள்ளைய நல்லமா வளர்க்கணும், நல்ல வழியில் அந்த பிள்ளையில கொண்டு போகணும். அந்த பிள்ளைகள் நல்ல வழியில் கொண்டு போனால்தான் அல்லாஹ் நம்மள கபூல் செய்யணும். குடும்பத்தில் எத்தனையோ வழிமார்கள் தோன்றியிருக்கிறாங்க, எத்தனையோ அன்பியாக்கள் தோன்றியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வளர்த்து ஆளாக்கிறது ஒரு தாய் தான், ஒரு பெண்மணி தான். தாய் மாதிரி ஒரு சிறந்த ஒரு அமைப்பு வேறு எதுவும் இல்லை. தாய் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு பக்குவப்படுத்துகின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான்.
அதற்கு திப்பு சுல்தானை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். மிகப்பெரிய வீரராகவும் மார்க்க அறிஞராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் வெளியே அவரை பற்றி வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, சருத்தங்களை திருப்பி போட்டிருக்காங்க. அவருக்கு தாடி இல்லாத மாதிரி வச்சிருக்காங்க, ஆனால் அழகான தாடி உள்ளவர் அவர். மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆலிம். அவருக்கு பெண்ணு கேட்பதற்காக வேண்டி ஹைதராபாத்துடைய நிஜாமிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை சொல்லி சார்போட்டு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, சிங்கத்துக்குள்ள கூட்டுக்குள்ள நான் குரானை வச்சிருக்கிறேன், அந்த சிங்கத்தை வென்று அந்த குரானை எடுத்துக்கிட்டாக்க உண்மையான வீரர் இவருக்கு நான் கொண்டு தரேன் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அந்த அடிப்படையில் இவர் சொல்லப்பட்டுச்சு. சொன்ன உடனே எல்லாரும் தயங்கினாங்க. ஆனால் யூசுஃபுடைய தாயா சொன்னாங்க, என்னுடைய மகனை மிகப்பெரிய வீரராக வளர்த்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிள்ளைக்கு நான் பால் ஊட்டும் போது பிஸ்மில்லா சொல்லிச்சேன், உதுவோடு உட்காந்து தான் நான் பால் ஊட்டுவேன். அந்த உதுவோட நான் 2 ரக்காய் தொழுது விட்டு உது செய்து 2 ரக்காய் தொழுது விட்டு நான் பால் விட்டதுனால என் பிள்ளை வீரப்பால் பிள்ளை, அதனால் எந்த விஷயத்தையும் வென்று வந்துடும், அதனால் அதுக்கு தயாராக சொன்னான். அதே போல் அதற்கு திபுஸ்தா அவர்கள் அந்த சிங்கத்தை வென்று உள்ளே உள்ள குரானை தூக்கிட்டு வந்தான்னு வரலாறு சொல்றது. ஆனால் அப்படி இருந்தால் ஒரு குரான் அவர் வந்து பிள்ளைகளுக்கு தயாராக இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பெண்மணி வந்து பிஸ்மில்லா சொல்லி, அதாவது உதவு செய்துட்டு 2 நாள் தொழுதுட்டு பிள்ளைக்கு பால் விட்டது காரணத்தினால அந்த பிள்ளை சாலியான பிள்ளையாக, மார்க்கத்துக்கு உகந்த பிள்ளையாக, சமுதாயத்துக்கு வழிகாட்டியான ஒரு பிள்ளையாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இதெல்லாம் யாருடைய தியாகம் தான்? ஒரு பெண்களுடைய தியாகம் தான். பெண்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்பதை இது ஒரு எடுத்துக்காட்டு. அதற்கு சுகையில் கற்றுள்ளார்கள். அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு சொல்லி அவர்களுக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டுச்சு. அவருக்கு சொல்லி வளர்க்கப்பட்டுச்சு, நீங்க மகனே அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு மஇ என்று சொல்லிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லப்படுச்சு. அவங்களாம் அரபிகளுக்கு அந்த அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஹாதிரி, அல்லாஹ் எனக்கு முன்னால் ஹாதிராக இருக்கிறான். அல்லாஹ் நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற வார்த்தையை அந்த பிள்ளைக்கு சிறு பிராயத்திலிருந்து அறியா பருவத்திலிருந்து அதை சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைக்கு அதை ஊட்டி வளர்த்தாங்க. அதனுடைய பிரயோஜனம் என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, இவங்களுடைய பின்னுறான காலத்தில் சொல்றாங்க, என்னை இப்படி வளர்த்தது காரணத்தினால அல்லாஹ் ஹாதிரி, அல்லாஹ் எனக்கு முன்னால் இருக்கிறான். அல்லாஹ் நாதிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் மஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுத்து என்னை வளர்த்த காரணத்தினால நான் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞாபகத்தை கொடுத்தான்னு சொன்னாக்க, ஆறுநூல் அருவாவில் அதற்கு ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பில்லையா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அதில் பதில் சொல்லக்கூடிய கானு பலா, ஆமா நீ தான் என் ரப்பு
என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு சொன்னதை பதில எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்றும் அலிலில்லாத்தலா சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் சொல்லியிருக்காங்க. அதே இதை இவங்களும் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் சொல்லியிருக்காங்க. இது எதனால் வந்துச்சு அப்படின்னாக்க இவங்களுக்கு அந்த சிறுபிள்ளாயத்திலிருந்து அந்த பக்குவப்படுத்தி வளர்த்ததுனால தான். ஆமாம், தாயார் இப்படி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் நாய் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் முன்னாடி இருக்கிறான் என்று சொல்லி வளர்த்ததுனால அந்த பக்குவத்தில் சொல்ல 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 அந்த பழகி போய் பின்னாடி பிற்காலத்தில் என்ன ஆகி போச்சுனாக்க மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அல்லாவை பார்ப்பதை போன்று பல ஞாபக சக்தியை அல்லாவுக்கு கொடுத்துட்டாங்கனாக்க இது பெற்றோருடைய உங்களுடைய வளர்ப்பு தான். உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு மாற்றத்தை நமக்கு எடுத்து கொடுத்துக்கலாம். ஒன்று குழந்தை கிடைக்கிறது பெரிய அல்லாவுடைய அனுப்பிரசாதம் தான், அது நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைய சரியான முறையில் வளர்த்தாதான் அது நல்லா இருக்கும். சரியாக வளர்க்கலை அப்படின்னாக்க நாளைக்கு அந்த பிள்ளையை நம்மளை எட்டி ஒதுக்கி ஆரம்பிச்சு. இது நம்ம கண்ணில் பார்த்துருக்கிறோம். அதற்கு உமர் இல்லாத நேரத்தில் ஒரு தமிழர் ஏமா ஓடி வர்றாரு. கண்டிப்பார்களே என் மகனை அடிக்கிறான், நான் என்ன செய்கிறது அப்படின்னு. உடனே அந்த மகனை கூப்பிட்டு எப்போதுமே 2 பக்கம் சாதிச்சு ஒன்று இப்படி செய்யணும், ஒரு பக்கத்துக்கு கேட்டு இப்படி செய்யக்கூடாது. என் மகன் அடிக்கிறான்னாக்கா ஆனால் அப்படியே தந்திரப்பட்டுட்டாங்க அப்படி பார்க்கக்கூடாது. உடனே அவனை கூட கேட்கணும், என்ன பார்க்க செய்தி, ஏப்பா மொத்தம் அடிக்கிற அப்படின்னு கேட்டாக்கா அவன் மகன் சொல்கிறான், கனிப்பாளர்களே என்னுடைய தாப்பனார் 3 தவறு செஞ்சுட்டாரு. ஒன்று, எனக்கு குரான் ஓதி தரவில்லை, வரைக்கும் குரான் படித்து தரவே இல்லை, நான் குரான் ஓதவே இல்லை, நான் எப்படி இருப்பேன். 2வது, எனக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் சரியில்லை, அவன் விபச்சாரம் செய்ய கொடுக்கலா இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு பெண் எனக்கு தேர்ந்தெடுத்துக்கா தாயாக இருந்திருக்காங்க. 3வது, எனக்கு நல்ல பேரா அழகான பேரை வைக்கிறேன். பேர் வைக்கிறதுக்கு முறை இருக்குது. பெரியவங்களை கூப்பிட்டு பேர் வைக்கணும், நல்ல அர்த்தமுள்ள பேராக இருக்கணும், பெரியாருடைய தொடர்புள்ள பேராக இருக்கணும். இதில் எதுவுமே எனக்கு வைக்கல. அவர் ஆமாம் வண்டு அப்படின்ட்டு மாதிரி உடைய மாதிரி ஒரு வார்த்தை வச்சுருக்காரு. இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னை அறியாமல் என்னுடைய தாப்பாடை அடைஞ்சு போகிறேன், இது தப்பா அப்படின்னு. உடனே அந்த தாப்பாடை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ செய்து தப்புப்பா, நீ சரியாக குரான் ஓய்வு பிள்ளை கொடுக்கல, பிள்ளைங்க சரியாக தண்ணி செய்யலை, அவனை அடித்தாலே தப்பு இல்லை. அவன் சொல்லி கேட்டானா, நீ ஒரு தாப்பாடை அடைச்சியாக கேட்டாலாம் பாடுறான். அப்பா அப்படி தெரியும். ஏன்னா உன்னுடைய தமிழ் உடைய சரியாக வளர்க்கலை, அதே நீ உன் பிள்ளைய சரியாக வளர்க்க. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் இது. அதனால் பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். வளர்க்குறது சாதாரண விஷயங்களா இல்லை, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது அல்லாஹ் குழந்தைய கொடுக்கறது சாதாரண இடம் கிடைக்காது. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் ஏங்கிட்டு இருக்காங்க. பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, பிள்ளை இல்லைன்றது ஒவ்வொரு தர்காவாக போயிட்டு இருக்காங்க, அல்லது ஒவ்வொரு சாமியாரம் பார்த்து போயிட்டு இருக்காங்க, எங்கெல்லாம் போகிறாங்க, குழந்தை இல்லை. அல்லாஹ் யாருக்கு யாராலும் அவனுக்கு குழந்தை கொடுப்பான், எல்லாத்துக்கும் குழந்தை கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய தக்க வைக்கிறது நம்ம கையில் இருக்குது. நம்ம எப்படி செய்யணுமோ அப்படித்தான். இல்லை அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடும், மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடும். அந்த போல தான் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல இறையச்சத்தை ஊட்டி வளர்க்கணும். அதற்கு சொல்லிக்கோங்க. ஏற்கனவே அவங்க என்ன செய்வாங்கன்னா, தாயாட்ட செய்வானா, மகனே தொழுது அல்லாட கேளு, சாப்பாடுக்கு எல்லாம் கொடுப்பான்னு. உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா, மகனுடைய எண்ணிக்கை வீணா போனதுக்காண்டி மாதிரி சரிம்மா தோல்விமான்னு தோல்வியாலாம் எனக்கு பசியாருக்கு சாப்பாடு கொடுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவன் சொன்ன உடனே பின்னாடி அந்த அம்மா கொண்டு போய் சாப்பாடு வச்சுருவான். நான் பார்த்த உடனே அவங்க சந்தோஷம், தொழுது பேர் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அப்பா தான் கூட வச்சுக்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் பச்சை பிள்ளை என்ன தெரியாது, அவங்க தெரியும். அப்படியே கொஞ்ச நாள் பழக ஒரு நாள் என்ன பண்ணாக்க இந்த அம்மா வெளியில் போயிடுச்சு, மறந்து லேட் ஆகிடுச்சு. மகன் நேரம் என்ன ஆகி போயிடுச்சோ, இப்போ வருவானே
தொழுதுட்டு அண்ணாண்ட கேட்பான், ஏத்தான் எனக்கு சாப்பாடை கொண்டு கேட்பான். ஆனால் சாப்பாடு இல்லைன்னாக்க ஆனால் அது துவா வீணாக போயிருமே, என்ன செய்யறதுன்னு கால் போட்டான். வேகமாக வந்து மாட்டாங்களாம், மகனே தொழுதியா? தொழுதேன். அல்லாட்ட கேட்டியா? கேட்டேன். சாப்பாடு கொடுத்தோன்னா அல்லா கொடுத்தான். எதுவும் சாப்பிட்டு தான் இதோட ரம்மையான சாப்பிடமா, இன்னைக்கு அரசு சாப்பிடுமா? அதான் சொல்லலாம். அப்போ தான் அந்த சொல்லலாம், அதான் என் பிள்ளைங்க பொருந்திக்கிட்டேன். நான் பிடிக்கிறது நம்பிக்கை ஒரு அசைக்கவும் நம்பிக்கை வந்துருச்சு, நீ கொடுப்ப நம்பிக்கை வந்துருச்சு, அல்லா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க வச்சதுனால தான் அவங்க பின்னாடி என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னாக்க நாட்டி எதுவும் கேட்கறதே இல்லை. சில சமயங்களில் 10 நாள் பட்டினாங்க காணலாம், அது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. சரி, யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உதவிகளுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய பார்வையை விட்டும் மறைக்கப்பட்டிருக்கு. அது சரி, நல்லா இதெல்லாம் அந்த குற்றத்தில் அந்த குழி தோண்டி இருக்கும்போது சாப்பிடா சொன்னாங்க, யாரும் சொல்லலை, நாங்களாம் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னாங்க. உடனே அதனால் என்னால் அந்த பாறையை உடைக்க முடியல, நீங்கள் உடைக்கலாம். உடனே சரதான்னு சொன்னாலாம், நீங்கள் 2 நாள் பட்டினி, நான் 3 நாள் பட்டினின்னு வயிற்று சுற்றி வந்தாங்களாம். உள்ள கல் வச்சுட்டு கூழாங்கல் வச்சு கட்டிங்க. அந்த கூழாங்கல் எது கட்டிக்காண்டாக்க வயிறு, அதாவது முதுகு கொஞ்சம் வளையக்கூடாத நீராக இருக்குது. அந்த கூழாங்கல் வச்சாக்க பசியுடைய வேகம் வெளியே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் தலை நிமிர்ந்து நிற்கலாம். அதுக்கான கூழாங்கல்ல 2 கல்லை வச்சு கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 நாள் பண்ணி, நான் 3 நாள் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவங்கெல்லாம் தன்னுடைய பசியை வெளியே அல்லாத தூரத்தை சொல்றதுக்காக கஷ்டத்தை இப்படித்தான் வாழ்ந்துருக்காங்க. சரி, சாப்பாடு தெரியாதா? தெரியும், தெரியாமலாம் இல்லை. அதான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னாக்க என்னைக்காவது டெய்லி சொல்லுவாங்களா, இன்னைக்கு யார் எனக்கு விருந்து தர்றது அப்படின்னு கேட்பாங்களாம். சாப்பாடு சொல்ல நான் சொல்லி அது சொல்லுவாங்களாம். இப்படிலாம் சரதாரிசன் படைக்கிருக்கா, மக்கள் படைக்கிறாங்க. ஒரு கூட சரதாரிசன் இப்போ சில எனக்கு யாரும் விருந்து சொல்லக்கூடாதுன்னு எப்போ சொல்லாமல் சொல்லிட்டாங்களாம். அது மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த எதிர்பார்த்ததில் அழிவே தான் போகிறாங்க. தன்னுடைய மருமகனார் ரசூலுல்லாஹி மருமகனார் நானும் வீட்டுக்கு போகணும் அந்த ஆசையில் உட்காந்துருக்காரு. என்னைக்கெல்லாம் வாயை திறப்ப சொல்லுவாங்க, டக்குன்னு சொல்லி போட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அடுத்து அழிலே இருந்தாலும் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு சரலாம் சொல்கிறாங்க, இன்னைக்கு யார் எனக்கு விருது தர்றது அப்படின்னு கேட்டாங்க. உடனே அழிலேத்தான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சாபி, அதுவும் சொல்லக்கூடிய ஒரு சாபி முந்திக்கிட்டாரு. நான் தான் யார் சொன்னாங்க, இவருக்கு தர்ம சனா போச்சு, நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டாரு ஒருத்தர் அப்படின்னு ஒரு வாங்கியமான சங்கடா போச்சு. உங்களுக்கு என்னடா ஜீவிலாய் போச்சு. சரி, இப்படி சொல்றது கூடுமா? ஆனால் கூடும். ஒரு பெரியவங்க தன்னுடைய முருதிகள்கிட்ட, ஆளுநர்கள்கிட்ட, தன்னுடைய வேண்டியவங்க இவங்க சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக தெரியுது. அந்த அடிப்படையில் அவங்க கேட்டிருக்காங்க. சரி, அந்த சாப்பிட்டா இந்த யாரும் சொல்லலாம், இன்னைக்கு நான் சமைக்க போகிறேன், என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ போய் வேட்டையாடி நல்ல ஒரு முயலோ அல்லது மானோ ஏதோ வேட்டையாடி கொண்டு வா, அதை சமைச்சு கொடுங்க சாப்பிடுனா. சரி, ஒரு சந்தோஷமாக வரும் வேட்டையாடுறதுக்காக வேண்டி தன்னுடைய குதிரைமலை ஏறி புறட்டு போகிறாங்க. போகிற இடத்துல அதில் அணியில் இருந்தாலுடைய விரோதிகள் அங்கெல்லாம் சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்துக்கிட்டு கேட்குறாங்க, அணியில் போவர் யாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, அணி என்னுடைய பரம விரோதி, அவர் நாங்கள் கொலை செய்யலாம் வந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க முகம் யாருன்னு தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் இப்படிலாம் தன்னை தெரியாத காட்டிக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க தவறான தகவல் சொல்லப்பட்டுச்சு. அப்போ இவருக்கு சொல்லபடி இவங்க சொல்லிட்டாங்கனாக்க, என்னால் இது அவர் கொலை சொல்லிருக்காங்களாம், அதுதான் இருப்பார். இல்லை சகோதராட்சியம், மார்க்க சகோதராட்சியம், அவர் கொலை செய்கிறது தான் முடியாது. அதனால் சொன்னாங்க, அந்த அணி நான் தான் மானஸ் அணிக்கான. ஆமாம், என்னுடைய சகோதரருக்கு இடத்துல நான் நிற்கிறேன், வா சண்டைக்கு வாட்டேன். சண்டை போட்டாங்க, யுத்தம் செஞ்சாங்க. அவளால் முடிஞ்ச வச்சு கட்டி போட்டாங்க. கடைசியில் இவரால் பெரிய கூட்டமாக சமாளிக்க முடியல. கடைசி செய்தாயிட்டு.
இப்படி ஷஹீதா ஆன உடனேயே இந்த செய்தியை எப்படி ரசூலா தெரியும் அப்படின்னாக்கா அல்லாஹ் அறிஞ்சு கொடுத்துட்டான். எப்படி அறிஞ்சு கொடுத்தான்? அழியில் அளவு உட்காந்துருக்காங்க, வெளியே புட்டது உட்காந்துருக்காங்க, ரதாத உள்ள உட்காந்துருக்காங்க. இப்போ அழியிடத்தில் பார்க்குறாங்க, எங்கே அவர் காணா, அவர் ஒரு சில கூட்டு போனோன்னே நம்ம கூட்டு போவோம் அப்படின்ட்டு வெளியே உட்காந்துருக்கிறார். உட்காந்துருக்கும் பொழுது அவருக்கு தண்ணி தான் ஏற்படுத்தி உடனே விழாவை கூட்டு தண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ விழாவை கூட்டு தண்ணி கேட்கலாமா அப்படின்னு கேட்கலாம், தப்புலாம் கொடுக்குறாங்க. அவங்க கேட்டாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. தண்ணியோட கொடுத்த உடனேயும் எப்போதும் மதுரமாக தண்ணி கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு. என்ன கசப்பாக இருக்குது இன்னைக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இந்த சஹாபி அந்த தண்ணீர் எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க. யார் சொல்லலாம், எப்போதும் தண்ணி மதுரமாக இருக்கக்கூடிய தண்ணீர் இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் கசப்பாக இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் முறையிட்டார். முறையிடும் போது ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருந்தாங்க, ஒரு சொட்டு ரத்தம் விழுந்துச்சாங்க. அதை பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே உடனே இந்த செய்தி கேட்ட உடனே ஜிப்ரீல் சார் வாழ்ந்து இறங்கிட்டாங்க. யார் சொல்லலாம், நீங்கள் அனுப்பி வச்சு வேட்டையாளர் அனுப்பி வச்ச அவரை விரோதிகள் எல்லாம் சொன்னாங்க, அடிகள் நினைச்சு அவரை குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்றதுக்கு பிடிச்சக்குள்ள அந்த ஒட்டாந்த அந்த குதிரை ஆமல் அடிபட்டு நிறைய காய்களோட ரசூலுல்லாஹ் முறையிடுது. காய்களெல்லாம் குறையிடுவானாக்கா குறையணும், யார்கிட்ட பெரியவங்கள்ட்ட குறையணும், அது தெரியும், அவங்களுக்கு தெரியும். அமரடிச்சு உடனே அந்நியத்தில் வேவது யார் சொல்லலாம், அனுமதி கொடுங்க, இந்த விருதுகளை வெட்டி வீழ்த்துட்டு வரீங்க அப்படி சொல்லலாம். அதை அனுமதிட்டாங்க, போட்டுட்டாங்க. போனாங்க, போய் அவன்கிட்ட போய் சண்டை போட்டாங்க. ஏய் யார் அடிச்சிங்க, அவருக்கு சகோதரரா, நான் தானே அழிவா சண்டை கூப்பிட்டாரு. உடனே வந்தானு எல்லாத்தையும் எத்தனை பேர் முடியுமோ அவர் வெற்றி எடுத்துட்டு அது வெற்றி வாயோட திரும்பி வர்றதுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள் புடைசூழ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அலிலே தன்னுடைய உடம்புடைய நிறைய காயங்கள் இருக்குது. ஆனால் தன்னுடைய கோவை எடுத்த மேலே பற்றிக்கிட்டாங்க, எல்லாம் சரியாக போயிடுச்சு. சொல்றது நோக்கம் என்ன அப்படின்னாக்க, ரமதான தினமும் 10 நாட்கள் பட்னியாக இருந்திருக்காங்கன்னு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் எனக்கு சாப்பாடு போட்டு கேட்கறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய ரசூலுல்லாஹ் மேலே பாம்பத்து வந்துட்டாங்கிறத இது எடுத்து காட்டுது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், பக்கத்து வீட்டில் ஒரு கஷ்டமாக இருந்தாக்க கண்டுக்கிறதே இல்லை. ஒரு பசியாக இருந்தாக்க நம்ம எல்லாம் பிரியாணி சாப்பிட போட்டு தூங்குவோம், நல்லா பிரியாணி சாப்பிட்டு நல்லா வெத்தலா போட்டு வந்துடுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக கிடக்குறான். இதெல்லாம் நம்ம எல்லாரும் தெரியுது, தெரியாமலாம் இல்லை, எல்லாரும் நல்லாவே தெரியும். ஆனால் அவனுக்கு கேட்டுக்கிறது இல்லை. சரி கேட்கறது இருந்தாலும் கொடுத்தா கொடுக்கணும், ஆனால் கொடுக்குறது நம்ம ஏன்னா அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை பக்கத்து நாளுக்கு நம்ம தெரியாமல் போயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி நிறைய உண்டாகி போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி அப்படியே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னாக்க, எங்கள் வீட்லேயும் எங்கேயும் பள்ளிவாசல் எங்கேயுமே கடையெல்லாம் கிடையாது, ஹோட்டல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் கிடையாது. அதனால் வீடுகள்லேயும் சாப்பாடு, வீடுகளையும் சாப்பாடு. அதனால யார் யாருன்னா ஆக்குறாங்க, சரி பக்கத்துக்கு நல்லா இருக்காங்களா, எல்லாரும் இல்லையா அது பார்க்கலாம். கண்கூட பார்த்துருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட ஹோட்டல் அப்போ கிடையாது. எங்கள் அத்தான செய்வோம், ஏதாவது ஒரு விஷயத்தில் கறிவானது மீனானது சரி ஊரே கூப்பிடுவார் வாங்க சாப்பிடா கூட்டு கறி சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம். அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்ன யோசிச்சு பார்க்கணும்னு தெரியுது. அன்றைக்கி ஹோட்டலில் அதிகமாக கிடையாது வாங்குறதுக்கு. இந்த இன்னைக்கு மாதிரி ஃபோன் பண்ணாக்கா பணம் வீட்டுக்கு வருதா இல்லையா, இந்த மாதிரி கிடையாது, அன்றைக்கி கிடையாது. அதனால் என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஒருத்தருக்கு பரிமாறிக்கொள்ளக்கூடிய பழக்கம் உண்டு. அதுக்கு மேற்கொண்டு என்னக்கா அந்த காலத்தில் சத்திரம் இருக்கும். சத்திரத்தில் யாரும் வெளியிருந்து வராங்களோ தங்கிடுவாங்க. யாராவது சாப்பிடாங்கிறாங்க, அந்த சத்திரத்தில் யாராவது போய் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ ஒன்று வந்தாக்க சாப்பாடு கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அந்த காலம் நிறைய இருக்குது. அதனால் என்ன பழக்கத்தான் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்குமா இல்லை. சரி, குழந்தை வளர்க்கறதை பற்றி பேசி வரப்போ நான் திசையை விட்டு வேகமாக போயிட்டு இருக்கிறது வாட்டுக்கு. ஆனால் குழந்தைய வளர்க்குறது இருக்குது, அது சாதாரண சிம்பிளாக இல்லை. எப்படி நம்ம தான் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 5 வயசுல எப்படி வளர்க்குறோமோ அது 50 வயசுல பண்ணணுமா. அது பழமொழி சொல்லுவாங்க, என்ன பண்ண சொல்லுவாங்க, 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 5 வளர்ச்சி நம்ம தயார் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க பின்னாடி எவ்வளோ வயசானாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய சொல்லி சேர்க்கக்கூடிய மாற்றுவாங்க.
அதான் உண்மை. அதனால அந்த தவக்குலை வந்து ஏற்படுத்துறதுக்கு அவர் சாதா விஷயங்களா இல்லை, மிகப்பெரிய விஷயம். இப்படித்தான் சாபாக்கள் ஒவ்வொரு சாபாக்களும் அதுக்கு புது பக்தாரி பற்றி இன்னொரு சம்பவம் சொல்லிக்கிறாங்க. என்ன அவனை தான் தங்களுடைய மகனை கொண்டு போய் மாசார ஓதற்காக சேர்த்துட்டாங்களாம். டெல்லி பக்கத்துக்கு எடுத்துட்டு போய் அதனால பிள்ளைங்க ஓதுப்பா பண்ணலாம். அவரால் தான் அமைச்சாராம். அலிப்லாம் மீன் அல்லா அல்லா இல்லா இல்லா இல்லாமல் அலிப்லாம் மீன் சொல்லலாம். அலிப்லாம் மீன் தாலிக்கத்தான் ரவி ஓதான்னு ஓதிட்டே போதலாம். மகனே எவ்வளோ ஓதிருக்கானாக்க எனக்கு 15 நிமிஷம் 17 16 நிமிஷம் மனப்பாடாராம். எப்படிப்பா அவனுக்கு தெரியும்? எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு மனப்பாடம் வருது. உடனே அவன் தாயார் கூட்டு கேட்டாலாம், என் மகன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஓதிட்டே இருப்பேன் அதிகமாக. என் பிள்ளை நல்ல பிள்ளை வளர்ந்துருக்காங்கன்னே ஓதுவிட்டு. இதுதாங்க ஒரு பெற்றோர்கள் உள்ளது. உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அதிகமாக குரான் ஓதுனாக்கா அந்த பிள்ளைக்கு விழுந்தது அது காதல் விழுகும். அந்த காதல் வந்து அந்த சாக்தி எவ்வளோ நாளைக்கு ஓதி முடிஞ்சவங்க வந்து பிள்ளை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த பிள்ளை குரான் ஓதக்கூடிய பிள்ளைகளாக மாறும். இதுதான் உண்மை. ஆனால் அவங்களுக்கு செய்யறதில்லை, ஆளுமை செய்யறதில்லை. ஏன் செய்யறாங்க? தாய் பிள்ளை வயிற்றுல அந்த பிள்ளை தான் செய்யறாங்க, டிவி வாங்கி வச்சுக்கிறாங்க. மகனே பொழுதுபோக்காண்டி ஒரு டிவி வாங்கி வச்சுருங்க பார்த்துக்க, ரேடியோ வச்சு பார்த்துக்க, ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துக்க, இதுவே ஒரு டயத்தை பார்த்து பாஸ் பண்ணிட்டே போ, இது சோலாக்காத, எதுவுமே செய்யாத அப்படின்னு படிக்க இன்னைக்கு பிள்ளைகளை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க வந்து. ஆனால் அன்னைக்கு அப்படியே இல்லை. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. குழந்தை பிறக்க வரைக்கும் தொழுதுட்டே இருப்பாங்க. குழந்தை பிறக்க வரைக்கும் குழந்தை ஓடிட்டே இருப்பாங்க. எல்லா காரியமும் செய்வாங்க. அதனால தான் அல்லாஹ் அவங்க பிள்ளைகளை வந்து இந்த சுகப்பரிசுமா அதை ஆக்கி வைப்பான். இன்னைக்கு சுகப்பரிசு அதிகமாக இருக்கிறதால கிடையாது. நம்ம சுகப்பரிசுமா ஆகுன்னு நினைச்சா கூட டாக்டர் சொல்லி காரணம்னாக்கா அது நமதே காரணம், நமதே காரணம் இருக்கு. ஆக ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கறது வந்து எப்படி வளர்க்கணும்னு சொன்னாக்க, எப்படி எனக்கு சிறு புராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளை தயார் பண்ணணும். அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்த அல்லா தான் நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு சாப்பிட்றோம். சாப்பாடு என்ன இருக்குல்ல, அல்லாஹ் இருக்குமா, நான் சம்பாதிச்சதில்லமா, நான் சம்பாதிக்கிறது வழி முன்னாடி முடிஞ்சாலும் அல்லாதே எனக்கு எல்லாமே. சம்பாதத்தில் எல்லாம் எதுவுமே கிடையாது, என்னுடைய ஆற்றல் எதுவுமே கிடையாது, என்னுடைய சக்தி எதுவுமே கிடையாது, எல்லாமே அல்லாஹ் கொண்டுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஊட்டி வளர்க்கணும். அப்படி ஊட்டி வளர்த்தாக்க அதான் நல்லா வளர்க்கணும். சரி, அவங்க அப்படி சொல்றாங்க, நம்மளே எப்படி இருக்கணும்? ஒருத்தர் பயான ஒருத்தர் சொன்னாரு, ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தமிழ் தாளான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தாக்க தமிழ் தானா வளருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை வந்து நல்ல விதமாக கவனிச்சோம்னாக்க அது பிள்ளை பிறக்கக்கூடிய பிறந்த வந்து நல்லபடியா பிறக்கும்னு சொல்லுவாங்க. இது நல்ல உள்ள பழக்கம் உள்ள. ஆக எப்படி இருந்தாலும் சரி, தாய்மார்கள் தான் பிள்ளைகளை கவனிக்கணும். பிள்ளைகளை எந்த அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு மாற்றி விட்டாங்க. இல்லை அப்படின்னாக்க அந்த பிள்ளைங்க சரியா வராது. ஏன்னா அதற்கு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கவனிச்சாங்க, தன்னுடைய பிள்ளைகள் வந்தாங்க, ரொம்பவும் பக்குவமாக அல்லாவுடைய சிந்தனையோடு வளர்த்தாங்க. அதனாலதான் இந்த பிள்ளைகளை இமாம்களாக வந்தாங்க, பெரிய பெரிய ஆளா வந்தாங்க. சொல்லுவாங்க, நீங்க கேட்பட்டுருப்பீங்க, அக்காலக்கூடிய இமாம் அது தாய் சோழலாம் கோவத சோழ போலாம், நீ மக்கள் போ அப்படி கோவத்தை திட்டுவாங்களாம். கோவத்தை திட்டுறது நல்லா திட்டுவாங்களாம். நம்ம என்ன செய்யலாம்? கோவத்தாக்க சளி பிடிச்சிடலாம், ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு திட்டுறோம். வீணா போனவனே அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எந்த வார்த்தைகள் சொல்லுதோ அது அப்படியே படிச்சுக்கிறது வந்து. அதனால பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகள் கொண்டு சொல்லி பழக்கணும். நல்ல வார்த்தை கொண்டு திட்டாந்தாலும் திட்டாதான் திட்டணும். எங்க கருத்து சொன்னாக்கா எல்லாத்துமே போடா அவங்க வியாபாரது படையில் இல்லாதவனே அடுத்தவர் போய். ஆனா மகன் சொல்லக்கூடாதான், அது பாட்டி வியாபாரம் போடா விட்டா வாடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னாக்க ரொம்ப கடினமான வார்த்தையை சொன்னாங்க, அந்த பிள்ளைகளை அப்படியே போய் பெற்றோம். ஆனால் தப்பு செஞ்சு வந்திருக்காங்க வந்து சலாது பண்ணிக்காங்க வந்து சலாது போது கோவம் வந்து இதெல்லாம் திட்டி போட்டோம்னாக்க அது அப்படியே மாற்றம் உண்டாயிடும். அதனால சொல்லுவாங்க, திட்டும் போதும் உதாரணமாக வந்து நல்ல நிதானத்தை தவறி விடாமல் திட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திட்டக்கூடிய நல்ல பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம்னு சொன்னாக்க அந்த பிள்ளைங்க சாரியான பிள்ளைகளை வளரும். இன்னைக்கு சொல்றாங்க, என் பிள்ளைய பேசி கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? நம்ம என்ன செய்யலாம்?
பிள்ளைக்கு ஓவர் செல்லம் கொடுக்குறோம். செல்லம் கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? 3 வயசு வரைக்கும் செல்லம் கொடுத்து வளர்க்கணும். 3 வயசுக்கு பின்னாடியிலேருந்து 10 வயசு வரைக்கும் உள்ளத்துலேருந்தே பிரிய இருக்கணும். ஆனால் வாயில கண்டிஷனோட அன்பா சொல்லி திருத்தணும். 10 வயசு அளவுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ பிள்ளைங்க சரியாக போயிடும். நல்லா தெரிஞ்சுக்காங்க. 7 வயசு வரைக்கும் நீங்கள் துடுப்பா துடுப்பா சொல்லுங்க. 10 வயசு வரைக்கும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணுங்க. 10 வருஷத்துக்கு என் பிள்ளைங்க அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்த்து சொன்னாக்க பிள்ளைங்க சரியாக வந்துடும். இல்லை அப்படின்னாக்க அமைத்துருங்க. அவங்க கையில் இல்லை. நிறைய பேர் சொல்லலாம் என் பிள்ளைய பற்றி கேட்கறதே இல்லை. ஏன் கேட்கறது இல்லை? சின்ன பிள்ளைங்க ஓவர் செல்ல கொடுத்து பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, கண்டிஷன் பண்ணுறதே இல்லை. இப்படித்தான் இருக்கணும் முறையில் செய்யறது இல்லை. அதனால அந்த பிள்ளைங்க வீணா போயிருக்காங்கன்னு அது காரணம். அதனால பிள்ளைங்க எப்படி அந்த கூட சேர சொல்லுவாங்க. அது மாதிரி தாய் பொழுது பிள்ளை தாய் பொழுத பிள்ளை சொல்லுவாங்க. அப்பனுக்கு பிள்ளை தாப்பா இருக்கா சொல்லுவாங்க. அப்பா எப்படி பிள்ளைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த எண்ணம் இருந்துச்சுனாக்க அந்த பிள்ளை சரியா வளர்க்க. தாய் எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த போலந்தாக்க பிள்ளை தயாராக வரல. இல்லை அப்படின்னாக்கா பிள்ளை சரியா வராது. அதனால நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன செஞ்சாக்க நம்மதே காரணம். டிவி இருக்கக்கூடாது, குரான் அதிகமாக ஓதணும். டிவி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, டிவி நியூஸ் கேட்க கொண்டு வச்சுக்க வேண்டியது. அதுக்காண்டி அதே பழப்பெல்லாம் இருந்தவனாக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிடும். இன்னைக்கு நிறைய பிள்ளை எப்படின்னாக்க அதாவது டிவி பார்க்காம இருக்கிறதில்லை, அது செல்போன் நோண்டாமல் இருக்கிறதில்லை, அதிகமாக நேரத்தை அங்கே செலவு செய்கிறாங்க. இல்லை காலையிலனாக்க நம்ம செய்யறதுக்கு காரணம் நம்ம அந்த வேலையை நம்ம செய்யறோம், அந்த பிள்ளைங்க செய்யறாங்க. அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க பிள்ளையை வளர்க்கக்கூடிய காலத்துல நல்ல பக்குவமாக அல்லாட்ட நம்மளும் முதல்ல துருவணும். நம்ம இபாத்து முதல்ல நம்மகிட்ட துருவ வரணும். நம்ம குரான் ஓதணும். குரானை குறைஞ்சது ஒரு ஜுஜுவாது ஓதிடணும். அல்லது எங்களுடைய உஸ்தா சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 30 ஓதுங்க, 40 நாளுக்குள்ள ஒரு குரான் முடிச்சுருவாங்க. அப்போக்குள்ள ஒரு குரான் ஓதுங்க. அல்லது யாரும் ஆளாச்சு சொல்லக்கூடிய பாக்கியத்தில் ஆளாச்சு சொல்றது 30 ஓதுங்க, 40 நாளைக்கு ஒரு குரான் சொல்லுவாங்க. மாநில சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுங்க, குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் முடிச்சிருங்க அப்படின்னு ஆணிபா சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை மாற்றினாக்க இன்ஷா அல்லாஹ் பெரிய பாட்டு உண்டாகும். அல்லாஹ் நம்மளை குளிர்ச்சிவானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக, அல்லாஹ் நம்மளுடைய எல்லா விதமான தேவையை கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள் சாணியான பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி சொன்னாங்க. அப்துல் மாலிக் ரசாதி தாமத் பரக்கத்துஹு பயான் சிஸ்தியா சேனல் சேலம்.